இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி. திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே. விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா கால 5ஆம் ஞாயிறு இன்றைய இந்த திருப்பலியானது நம்முடைய வாழ்வின் இலக்கினை அறிந்து கொள்ள நம்மை அழைப்பு விடுக்கிறது. இந்த உலகத்தில் படைக்கப்படும் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு அழைப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த உயிர்களின் தொடக்கம் ஏதாவது ஒரு நோக்கத்தை மையமாக கொண்டு அமைந்திருக்கிறது. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற ஒவ்வொரு உயிரும் இந்த மண்ணுலகில் வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறார்கள். அப்படி அவர்கள் அந்த நோக்கத்தை அடைவதற்கு அவர்கள் யாரை சார்ந்திருக்க வேண்டும், எவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதையும் இன்றைய வழிபாடு நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் நம்முடைய வாழ்வின் இலக்கை மறந்த தருணங்களை எண்ணி பார்ப்போம். அதோடு மட்டுமல்லாமல் கடவுளோடு இணைந்திருக்க மறுத்து வாழ்ந்த தருணங்களை எண்ணி பார்ப்போம். மொத்தத்தில் கடவுளுக்கு சான்று பகராமல் இருந்த அந்த நிலைகளை எல்லாம் எண்ணி மனம் அருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் தவறுகளை குற்றம் குறைகளை மன்னித்து நமக்கு முடிவில்லாத வாழ்வு வழங்குவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் என் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, என் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வல பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் என் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, பாஸ்கா மறைபொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவு பெற செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவுளம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலைவாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 26 முதல் 31 வரை. அந்நாட்களில் சவுல் எருசலேம் நகரத்துக்கு வந்தபோது சீடர்களுடன் சேர்ந்து கொள்ள முயன்றார். ஆனால் அவரும் ஒரு சீடர் என்பதை நம்பாமல் அனைவரும் அவரை கண்டு அஞ்சினர். பர்னபா அவருக்கு துணை நின்று அவரை திருத்தூதர்களிடம் அழைத்து சென்றார். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றியும் ஆண்டவர் அவரோடு பேசியது பற்றியும்
அவர் தமஸ்குவில் இயேசுவின் பெயரால் துணிவுடன் உரையாடியது பற்றியும் பர்னபா அவர்களுக்கு விளக்கி கூறினார். அதன்பின் சவுல் அவர்களோடு சேர்ந்து எருசலேமில் அங்கும் இங்குமாக சென்று ஆண்டவரின் பெயரால் துணிவுடன் பேசி வந்தார். கிரேக்க மொழி பேசும் யூதரிடம் சென்று அவர்களோடு வாதாடினார். அவர்கள் அவரை கொன்றுவிட முயன்றார்கள். ஆனால் அவரோடு இருந்த சகோதரர்கள் இதை அறிந்து அவரை செசரியாவுக்கு கூட்டி சென்று அங்கிருந்து தர்சு நகருக்கு அனுப்பி வைத்தார்கள். யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளெல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. உமக்கு அஞ்சுவோர் முன்னிலையில் என் பொருத்தனைகளை செலுத்துவேன். எளியோர் உணவு உண்டு நிறைவு பெறுவர். ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வாராக. அவர்கள் இதயம் என்றென்றும் வாழ்வதாக. ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. பூவுலகின் கடை எல்லை வரை உள்ளோர் அனைவரும் இதை உணர்ந்து ஆண்டவர் பக்கம் திரும்புவர். பிற இனத்து குடும்பத்தார் அனைவரும் அவர் முன்னிலையில் விழுந்து பணிவர். மண்ணின் செல்வர் யாவரும் அவரை பணிவர். புழுதிக்குள் இறங்குவோர் யாவரும் தம் உயிரை காத்து கொள்ளாதோரும் அவரை வணங்குவர். ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. வருங்கால தலைமுறையினர் அவரை தொழுவர். இனி வரும் தலைமுறையினருக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்கப்படும். அவர்கள் வந்து அவரது நீதியை அறிவிப்பர். இனி பிறக்க போகும் மக்களுக்கு இதை அவரை செய்தார் என்பர். ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 3, இறைச்சொற்றொடர்கள் 18 24 முடிய. பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம். இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர் என அறிந்து கொள்வோம். நம் மனச்சான்று
நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் நம் மனச்சான்றை விட மேலானவர், அனைத்தையும் அறிபவர். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். ஒருவர் என்னுடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 15. இறை வார்த்தைகள் 1 முதல் 8 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருந்தாலன்றி தானாக கனி தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனி தர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்திராதவர் கிளையைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டிச் சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பால் சக்கரியா ஒரு மலையாள எழுத்தாளர். இவர் அதிகமாக இயேசுவினுடைய வரலாறு, அது தொடர்பான புனைவு கதைகளை
ஏராளமாக எழுதி கொண்டிருக்கிறார். அப்படியான இவருடைய கதைகளில் ஒன்றை வாசிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த கதைகளிலே இந்த ஒரு நிகழ்வை மையப்படுத்தி தான் அந்த கதை சொல்லப்படுகிறது. அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இந்த பிறப்பு செய்தி ஏரோதினுடைய அரண்மனையை அடைகிறது. அப்பொழுது ஏரோது அரசன் பிறந்திருக்கிற எல்லா குழந்தைகளையும், 1 வயதிற்குட்பட்ட ஆண் குழந்தைகள் அனைத்தையும் கொலை செய்ய ஆணை பிறப்பிக்கின்றான். இந்த ஆணையை ஏற்றுக்கொண்ட அந்த படை வீரர்கள் வீடு வீடாக தெரு தெருவாக நுழைந்து பிறந்திருக்கிற எல்லா குழந்தைகளையும் கொலை செய்கிறார்கள். அப்படி கொலை செய்த ஒரு படை வீரன் இப்பொழுது அந்த கொலையை செய்துவிட்டு ஒரு விபச்சார விடுதிக்கு செல்லுகிறான். அந்த விபச்சார விடுதிக்கு நுழைந்த அவன் அந்த ஒரு விபச்சார பெண்ணோடு பேசிக் கொண்டிருக்கிறான். அவள் எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்கிறாள். நான் இதுபோல அரசனுடைய ஆணையை நிறைவேற்றிவிட்டு ஏராளமான குழந்தைகளை கொலை செய்துவிட்டு வந்திருக்கிறேன் என்று கொஞ்சமும் யோசிக்காமல் தயங்காமல் அவளோடு பகிர்ந்து கொள்கிறான். அவனது காலடிகளில் எல்லாம் உற்று கவனிக்கிற பொழுது அந்த இரத்த கரைகள் படிந்திருக்கிறது. அந்த குழந்தையினுடைய இரத்த கரைகள் படிந்த அந்த காலடிகளை பார்த்து அவள் பயந்து போய், நீ எத்தனை குழந்தையை கொண்டிருப்பாய் என்று ஒரு கேள்வி எழுப்புகிறாள். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், 100க்கு மேற்பட்ட குழந்தைகளை கண்டிப்பாக நான் கொலை செய்திருப்பேன் என்று மீண்டும் தயங்காமல் சொல்லுகிறான். அப்பொழுது இவள் கேட்கிறாள், நான் என்னுடைய வயிற்று பிழப்புக்காக, என்னுடைய வாழ்வுக்காக நான் ஒரு மிகப்பெரிய பாவத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் நான் உன்னுடைய இந்த பாவத்தை, தவறை குறித்து பார்க்கிற பொழுது நானே பரவாயில்லை என்பது போல எனக்கு தோன்றுகிறது. யாரோ ஒருவனுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நீங்கள் போர் வீரர்கள் என்கிற அந்த போர்வையிலே ஏராளமான மனிதர்களை, மக்களை கொன்று குவித்து கொண்டிருக்கிறீர்கள். அதுவும் போதாதென்று இப்பொழுது அரசன் ஆணையிட்டான் என்பதற்காக இவ்வளவு குழந்தைகளை நீ மட்டுமே கொலை செய்திருக்கிறாயே, உனக்கு எந்த விதமான பயமும் நடுக்கமும் இல்லையா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்புகிறாள். தொடர்ந்து இந்த விபச்சார பெண்ணுக்கும் இந்த படைவீரனுக்கும் இடையேயான அந்த தர்க்கம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படியாக அந்த கதை தொடர்ந்து கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, இந்த கதையை மையமாக வைத்து அந்த 2 விதமான கதாபாத்திரங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். படைவீரன், ஒரு விபச்சார பெண். இன்னொரு பகுதியில் பார்க்கிற பொழுது அந்த கல்கத்தா நகர வீதிகளில் ஒரு தாய் நடந்து போகிறாள். ஏராளமான நோயாளிகள் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில மணித்துளிகளில், ஒரு சில நாட்களில் இறந்து போகிற தருவாயில் ஏராளமான மனிதர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் தூக்கிட்டு வந்து தன்னுடைய இல்லத்தில் கிடத்தி கடவுளுடைய அன்பை உணர்த்த வேண்டும் என்று ஒரு பெண்மணி போராடி கொண்டே இருக்கிறாள். அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தின் பொழுது இவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று ஒரு பெரிய பணக்காரரை நோக்கி தன்னுடைய கைகளை நீட்டுகிற பொழுது காரி உமிழ்ந்து, இந்தா எடுத்துட்டு போ என்று அவன் கேலி செய்கிறான். இதை நான் வைத்துக் கொள்கிறேன், உன்னுடைய எச்சிலை நான் வைத்துக் கொள்கிறேன். என்னை நம்பி வந்திருக்கிற அந்த நோயாளிகளுக்காகவும் இயலாதவர்களுக்காகவும் ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்காகவும் ஏதாவது பகிர்ந்து கொள் என்று இன்னொரு கரத்தை நீட்டுகிறாள் ஒரு பெண்மணி. ஆம், நாம் எல்லோரும் அறிந்த அன்னை தெரசாள். இந்த அன்னை தெரசா மட்டுமல்ல, ஏராளமான புனிதர்கள், ஏராளமான புனிதைகள், ஏன் இன்னும் இந்த வரிசையில் சேர்க்கப்படாமல் சொல்லப்படாமல் ஏராளமான மனிதர்கள் இந்த மனித குலத்திற்காக
தங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஏராளமான புனிதர்களை நாம் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். அப்போ 2 வகையான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். போர் வீரர்களாய், விபச்சாரிகளாய், ஒரு புறம் தங்களது வாழ்க்கை எப்படியாவது நகர வேண்டும் என்பதன் அடிப்படையில் வாழுகிற வாழ்க்கை, இன்னொரு புறம் தான் எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் எவ்வளவு அவமானப்பட்டாலும் யாராவது ஒரு சில மக்களை வாழ வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள். பிரியமானவர்களே, இந்த வரிசையில் நான் எந்த வரிசையில் இருக்கிறேன் என்பதோடு கூட இந்த மறையுறைக்குள் இன்னும் ஆழமாக செல்கிற பொழுது ஒரு உண்மை நமக்கு புலனாகிறது. அதாவது இயேசு இங்க என்ன சொல்றாரு? ஒரு திராட்சை கொடி என்பது இங்கே பலன் கொடுக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கணும். என்னுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு நோக்கம் கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டும். நாம் பார்க்கிறோம், தொடக்க நூல் 2:15 பார்க்கிறோம், ஏதோன் தோட்டத்தை பண்படுத்தவும் சீர்படுத்தவும் கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் அந்த தோட்டத்துக்குள் வைக்கிறார். அப்ப இந்த வார்த்தை எதை உணர்த்துகிறது என்றால், மனிதன் இங்கே படைக்கப்பட்டதனுடைய நோக்கமே இந்த உலகை, இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் சீர்படுத்தவும். உடனே இங்கே நமக்கு இன்னொரு கேள்வியும் வருகிறது. அப்ப கடவுள் இந்த உலகத்தை படைத்த பொழுது அவர் அதை பண்படுத்தவில்லையா, சீர்படுத்தவில்லையா என்றால் இல்லை என்று கூட நாம் சொல்ல முடியும். யார் ஒருவர் இந்த கடவுளுடைய குரலை, அழைப்பை ஏற்று இந்த உலகத்தை பண்படுத்தவும் சீர்படுத்தவும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுடைய கைகள், அவர்கள் பண்படுத்துகிற அந்த முயற்சிகள் இங்கே கடவுளுடைய நீட்சியாகவே இருக்கிறது. நாம் பார்க்கிறோம், இந்த உலகம் கடவுளால் படைக்கப்பட்ட பொழுது வெறுமையா இருந்தது. உயிரினங்கள் அங்கங்கே அப்படியே கிடந்தது. ஆனால் இன்னைக்கு பார்க்கிறோம், மிக அழகான கட்டிடங்கள், மிக அற்புதமான இயற்கை வளங்கள், இன்னும் ஏராளமான தொழில்நுட்பங்கள் இவ்வளவும் வளர்ந்து 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 இன்னைக்கு இந்த நிலைக்கு இருக்குது. இன்னும் ஒரு சில வருடங்கள் கழித்து இது இன்னும் அடுத்த கட்டத்தை கண்டிப்பாக தாண்டும். அப்ப இந்த உலக வளர்ச்சியை பார்க்கிற பொழுது கடவுள் படைக்கிற அந்த தொழிலை தொடங்கி வைக்கிறார். அங்கிருந்து ஒவ்வொரு மனிதனும் இந்த இடத்திற்கு அதை நகர்த்தி வந்திருக்கிறார்கள், எடுத்து வந்திருக்கிறார்கள். அப்ப இந்த உலகத்துல என்னுடைய வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா, ஒரு தொடர் ஓட்டப்பந்தயத்தை போன்றது. என்னுடைய பொறுப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து அதை இன்னொரு இடத்திற்கு நான் எடுத்துட்டு வரணும். எனக்கு பின்வருகிறவர் அதை அங்கிருந்து வேறொரு இடத்திற்கு எடுத்துட்டு போவார். இதுல எனக்குரிய ஊதியத்தை நான் பெறுகிறேன், அவருக்குரிய ஊதியத்தை அவர்கள் பெறுகிறார்கள். பிரியமானவர்களே, அப்ப இப்படிப்பட்ட இந்த அற்புதமான பணியில இன்னொன்றை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதனுடைய நிறைவு. ஒரு மனிதன் தனக்கு தேவையான எல்லாவற்றையும் உருவாக்கி கொள்ள முடியாது. எனக்கு தேவையான ஆடையை, எனக்கு தேவையான உணவை, எனக்கு தேவையான பொழுதுபோக்கு அம்சங்களை, எனக்கு தேவையான இன்னும் ஏராளமானதை ஒரே மனிதனே அவனுக்கு தேவையானதை எல்லாம் உருவாக்கி கொள்ள முடியாது. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் வெவ்வேறு அழைப்புகள் இந்த சமூகத்திலே, இந்த உலகத்திலே வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கடவுள் தனக்கு கொடுத்திருக்கிற அந்த திறமையினால் அந்தந்த பணியை அவர்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். அதை இன்னொரு புறத்தில் இருந்து ஏதோ ஒரு வகையில் இன்னொரு மனிதனோ மனுஷியோ அதை நுகர்ந்து அனுபவித்து அதை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அப்போ இந்த உலகம் என்பது எங்கே நிறைவு பெறுகிறது என்றால், வெவ்வேறு வகையான பணிகளால், வெவ்வேறு வகையான உணர்வுகளால், வெவ்வேறு வகையான செயல்களால் நிறைவு பெறுகிறது. அப்ப இப்படிப்பட்ட உலகத்தில் என்னுடைய பொறுப்பை, என்னுடைய நோக்கத்தை நான் தெரிந்து செயல்படுவது, உணர்ந்து அறிந்து செயல்படுவது என்பது
இங்கே மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இங்கே நம்முடைய ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், யார் ஒருவர் தன்னுடைய அந்த நோக்கத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் இங்கே கழித்து எரியப்படுவார்கள், தீயிலிட்டு கொளுத்தப்படுவார்கள். அவர்களுக்கான இடம் இங்கே அவசியமில்லாதது. அவர்கள் வாழ்வதற்கான, அவர்களுடைய இருத்தலுக்கான அந்த இடம் இங்கே அவசியமில்லாதது. அப்படிப்பட்டவர்கள் இங்கே கழித்து தீயிலிட்டு கொளுத்தப்படுவார்கள். அப்ப என்னுடைய நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கும் இங்கே இயேசு இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தியிலே மிக அற்புதமான ஒரு தெளிவை கொடுக்கிறார். அது என்னவென்றால், நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருந்தாலன்றி கனியை தானாக தர இயலாது. அப்ப என்ன அப்படின்னா, நான் யாரோடு இணைந்திருக்கிறேன் என்பதுதான் இங்கே மிக மிக முக்கியமானது. நான் எப்பொழுது என்னுடைய கடவுளோடு, என்னை படைத்தவருடைய நோக்கத்தை உணர்ந்து அவரோடு இணைந்திருக்கிறேனோ அப்போதான் அந்த நோக்கத்தை இங்கே அடைய முடியும். இன்னும் வேறு வகையில் சொல்வதென்றால், யார் ஒருவர் அந்த தொடர் ஓட்டப்பந்தயத்தில் தன்னுடைய இலக்குக்காக தொடக்கத்தை மேற்கொண்டாரோ அந்த நோக்கத்தை உணர்ந்து அவர் கையில் இருக்கிற அந்த கோலை நான் பெற்றுக்கொண்டு ஓடுகிற பொழுதுதான் அந்த ஓட்டப்பந்தயம், அந்த பயணம் என்பது அங்கே நிறைவு பெற முடியும். அப்போ இங்கே நான் யாரை என்னுடைய மாடலாக கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னா, பிரியமானவர்களே, நான் என்னுடைய கடவுளை, என்னை படைத்தவரை, என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பியவரை நான் என்னுடைய மாடலாக, என்னுடைய முன்மாதிரிகையாக நான் கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு அழைப்பாகத்தான் என்னுடைய வாழ்க்கை இங்கே அமைகிறது. அன்பார்ந்தவர்களே, இதை பார்க்கிற பொழுது இப்ப இயேசு இங்கே எங்கு இருக்கிறார், அவருடைய பணி எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மிக தெளிவாக இங்கே சொல்லப்படுகிறது, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். அப்போ இந்த பயணத்தை தொடங்கியவர் யார் என்றால், நான் என்று இயேசு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. மாறாக என்னுடைய தந்தையினுடைய பணியை நான் இங்கே அந்த ஓட்டப்பந்தயத்தின் அடுத்த நபராக கலந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ இறைவனுக்கு பின் வருகிற இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் அந்த பணியை ஏற்றுக்கொண்டு அந்த தொடர் பந்தயத்தை தங்களிலே சுமந்து கொண்டு வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறார்கள். ஒருவேளை நான் வாழ்வதற்கு எனக்கு இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்க தொடங்கிட்டோம் அப்படின்னம்னா அந்த தொடர் பந்தயமானது இங்கே தோல்வியாக மாறிவிடும். தோற்று போனவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். என்னுடைய அந்த ஓட்டப்பந்தயமானது, நான் ஏன் ஓட வேண்டும், எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, எனக்கு கால்கள் வலிக்கிறது அப்படின்னு யாராவது ஒருவர் இங்கே தேங்கினார்கள் என்றால், தயங்கினார்கள் என்றால், கடவுளுடைய அந்த இலக்கு, அந்த நோக்கம் பாதியிலே நின்றுவிட வாய்ப்பிருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பந்தயத்தில், இந்த அழைப்பில், இந்த வாழ்க்கையில் வாழ்வதற்கு இடமே இல்லை. அவர்கள் தகர்க்கப்படுவார்கள், கொடியிலிருந்து விலக்கி வைக்கப்படுவார்கள், இந்த பயணத்திலிருந்து அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். இதுதான் இங்கே ஒரு மிகப்பெரிய சிந்தனையாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒரு விபச்சாரியாக, ஒரு கொலை செய்பவனாக, ஒரு படைவீரனாக வாழ்கிற இந்த வரிசையிலே யாரோ ஒருவர், நான் இன்னொருவருக்காக வாழப்போகிறேன், இன்னொருவருக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளப் போகிறேன் என்பதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்து அதை தான் செய்தார். நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கான நோக்கம், நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நான் நிம்மதியாக இருக்க வேண்டும், நான் இதை அனுபவிக்க வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்கு அல்ல. நான் என்னுடைய மக்களை மீட்கப் போகிறேன், நான் என்னுடைய மக்களுக்கு உண்மையான வழியை, உண்மையான வாழ்க்கையை உணர்த்தப் போகிறேன் என்பதுதான் கிறிஸ்துவினுடைய ஆன்மீகமாக அமைந்தது. பிரியமானவர்களே, இன்னும் இது அடுத்த கட்டமாக சொல்ல போனால்,
என்னுடைய வாழ்வினுடைய நோக்கத்தை உணர்ந்து நான் கிறிஸ்துவோடு என்னுடைய கடவுளோடு இணைந்து அவருடைய இந்த வாழ்க்கை பயணத்திலே பங்கேற்கிற பொழுது நான் இறுதியிலே எப்படிப்பட்டவளாக மாறுகிறேன் என்றால் நான் ஒரு சாட்சியமாக, ஒரு சான்றாக மாறுகிறேன். இந்த சாட்சியம், சான்று எப்படி இங்கே மற்றவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், தெரிந்து கொள்கிறார்கள் என்றால் என்னுடைய கனியினுடைய சுவை. ஒருவேளை நான் கனி கொடாமல் அந்த இடத்தை மட்டுமே அடைத்து கொண்டிருக்கிறேன் என்றால் நான் தேவையற்ற ஒரு மனிதனாக, இருக்கிறேன். என்னுடைய கனிகள் மற்றவர்களால் சுவைக்க முடியாத அளவுக்கு கொடுமையானதாக, கேவலமானதாக இருக்கிறது என்றால் எனக்கு வார்க்கப்பட்ட தண்ணீராக இருக்கட்டும், எனக்காக எடுக்கப்பட்ட முயற்சிகளாக இருக்கட்டும், இங்கே பயனற்றதாக இருக்கிறது. மாறாக நான் அந்த கடவுள் கொடுத்த அதே சுவைகளை, அதே மதிப்பீடுகளை இந்த சமூகத்தில் உள்ள மக்களோடு பகிர்ந்து கொள்கிற பொழுது நான் இயேசுவினுடைய அன்புக்கு, என்னுடைய தந்தை கடவுளுடைய அன்புக்கு நான் சான்று பகர்கிற மனிதனாக, மனுஷியாக இருக்கிறேன். அப்ப இதுதான் கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்று சொல்கிற ஒரு வாழ்வாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கடந்த பல மாதங்களாக ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை நம்முடைய உலகம் சந்தித்து கொண்டே இருக்கிறது. இஸ்ரேல் நாட்டில் ஏராளமான மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியிலும், இவ்வளவு துன்பங்களுக்கு மத்தியிலும் அவர்கள் மீது குண்டு வீசப்பட்ட அந்த நிலையிலே ஒரு 8 மாத பெண்மணி சமீபத்திய செய்தியாக அவள் இறந்து போகிறாள். அவள் இறந்து போன பொழுது அவளது வயிற்றிலே அந்த குழந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறது என்று சொல்லி மருத்துவர்கள் அவளுடைய வயிற்றை கிழித்து அந்த குழந்தையை வெளியில எடுக்கிறார்கள். அந்த குழந்தைக்கு மிரக்கிள் என்று பெயர் வைக்கிறார்கள். பிரியமானவர்களே, இப்போ இலக்கு என்பதை நான் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? ஒருவேளை அந்த கர்ப்பிணி பெண்ணை கூட சாகடிக்க துணிந்த அந்த மனிதர்களுடைய இலக்கு, நோக்கம் கடவுளுக்கு விருப்பமானதாக இருக்க முடியுமா? அவர்கள் படைக்கப்பட்டது இந்த பெண்ணை கொலை செய்வதற்காகத்தானா? இது எப்படிப்பட்ட ஒரு செயலாக இருக்க முடியும்? அதே நேரத்தில் இறந்து போகிற தருவாயில் இருக்கிற அந்த தாயினுடைய வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தையையும் எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று துடித்த அந்த உறவினர்கள், அந்த மருத்துவர்கள் ஒருவேளை கடவுளுடைய கனிகளை, கடவுளுடைய மதிப்பீடுகளை சுமந்து இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிற புனிதர்களாகவும் அடையாளமிடப்படும். பிரியமானவர்களே, இதையெல்லாம் கடந்து இன்னும் ஒரே ஒரு செய்தியும் இருக்கிறது. அது என்னவென்றால், இப்படி பிறந்திருக்கிற இந்த மிரக்கிள் என்கிற குழந்தை ஒருவேளை என்னுடைய தாயை, தந்தையை கொலை செய்தவர்களை, கொன்றவர்களை நான் பழிவாங்க போகிறேன் என்று முயற்சி எடுக்கிற பொழுது இது கடவுளுடைய கனியாக இருக்க முடியுமா? இல்லை, நான் இதையே என்னுடைய வாழ்க்கையின் ஒரு தொடக்க புள்ளியாக எண்ணிக்கொண்டு இயேசுவை போல மன்னித்து இந்த போர்களை கடந்து இந்த மனிதத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரிப்பேன் என்கிற பொழுது கடவுளுடைய நோக்கம், கிறிஸ்தவத்தின் நோக்கம் இங்கே நிறைவு பெறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கனி கொடுப்பதற்காக, பலன் கொடுப்பதற்காக அழைக்கப்படுகின்றோம். நீங்களும் நானும் கடவுளுடைய அந்த அன்பிலே இணைந்திருந்து, அந்த கொடியோடு கலந்திருந்து அவருடைய சுவையை, அவருக்கு சான்று பகரக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய இந்த பிறப்பிலே, நம்முடைய இந்த வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அர்த்தங்களை சேர்க்கட்டும். அதற்கான அருளை, ஆசீரை இந்த பலியிலே கேட்டு தொடர்ந்து ஜெபிப்போம். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய்
ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்ப வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வு நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய இந்த வாழ்வு மிக மிக அற்புதமானது, அழகானது. கிறிஸ்துவை மையப்படுத்தி, அவருடைய மதிப்பீடுகளை மையப்படுத்தி வாழ்வதற்கு நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறது. இத்தகைய ஒரு உணர்வோடு கூட நம்முடைய வாழ்வின் அற்புதத்தை, அழகை உணர்ந்தவர்களாக நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுப்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். அவர்கள் அனைவரும் உம்மில் இணைந்திருந்து உமது அருளினால் சிறப்புடன் பணி செய்யவும், தங்களது வாழ்வால் உமக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்திடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தெய்வமே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். இவர்கள் சுயநலம் கலைந்து மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மக்களுக்காக உழைத்திடவும், உண்மையுடனும் நேர்மையுடனும் மக்களை வழிநடத்தவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, நாங்கள் அனைவரும் திராட்சை கொடியாகிய உம்மில் இணைந்திருக்கவும், உமது வார்த்தைகளை நாளும் வாசித்து தியானித்து அதை வாழ்வாக்கிடவும், எங்களின் சிந்தனை, சொல், செயல் வாயிலாக உம்மை வெளிப்படுத்தி வாழவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தெய்வமே இறைவா, போரினாலும் வன்முறையினாலும் அமைதி இழந்து தவிக்கும் உலகிற்காக உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கிறோம். நாட்டில் நடைபெறும் கலவரங்களும் சண்டைகளும் நீங்கி அனைவருக்கும் சமநீதி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் மக்கள் வாழ்ந்திடவும், நீர் விரும்பும் புது உலகம் படைத்து உமது விருப்பத்தை நிறைவேற்றிடவும் அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர், இறைமக்கள், நன்கொடையாளர், ஜெப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கிறோம். இவர்கள் அனைவரும் உமது திருமகன் இயேசுவின் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரோடு அன்பு செலுத்தி இயேசுவின் உண்மை சீடர்களாக
தங்களது வாழ்வை அமைத்து கொள்ள அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய சொந்த தேவைகளுக்காக சிறிது நேரம் ஜெபிப்போம். அன்பு தெய்வமே, எங்களுடைய தேவைகளை எல்லாம் அறிந்தவரே, பல நேரங்களில் எங்களுடைய சுயநல தேவைகளினால், எண்ணங்களினால் உம்முடைய இந்த அற்புதமான வாழ்க்கை என்கிற பயணத்தை மறந்து, அதன் நோக்கத்தை மறந்தவர்களாக எங்களது எண்ணங்களின்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்வின் நோக்கம் அதுவல்ல. உம்மோடு கூட இணைந்து பணிதர, கனிதர நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இத்தகைய ஒரு உணர்வோடு கூட தொடர்ந்து எல்லோரையும் அன்பு செய்து உம்முடைய மதிப்பீடுகளின்படி வாழ எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும். ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. வாழ்வை உடமீட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை உடமீட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, ஒளிவாக செய்வாய் ஆண்டவனே, உம்மருளோடு அணைப்பாய் மாபரனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உன்னதமான ஒரே இயல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையில் மெய்யான பலியில் முற்கால பழிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மக்கள் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய
என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பை, அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலக மக்களின் பாவங்களை போக்குகிறவர். இந்த தெய்வத்தோடு, இந்த ஆண்டவரோடு இணைந்திருக்கிறவர்கள் மிகுந்த கனி தருகிறார்கள். இவருடைய இந்த அன்பின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஏழிசை நாதனை எழுவாய், இறையருளை என்னில் நீ பொழிவாய். பல வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழிகாட்ட எழுந்து வருவாய். ஏழிசை நாதனை எழுவாய், இறையருளை என்னில் நீ பொழிவாய். பல வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழிகாட்ட எழுந்து வருவார். வாழ்வும் வழியும் நீ எனக்கு, வளங்கள் சேர்க்கும் அருமருந்து. வாழ்வும் வழியும் நீ எனக்கு, வளங்கள் சேர்க்கும் அருமருந்து. உறவை வளர்க்கும் விருந்து, உறவை வளர்க்கும் விருந்து. என்னில் நிறைவை அளிக்கும் அருளமுது. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உனில் இணைந்து. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உனில் இணைந்து. ஏழிசை நாதனை எழுவாய்,
இறையருளை என்னில் நீ பொழிவாய், பல வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழிகாட்ட எழுந்து வருவாய். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா. பாடியே உன் புகழை பாடுவே, உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்க மாண்பை போற்றுவே. ஆவே கீதம் பாடியே உன் புகழை பாடுவே, உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்க மாண்பை போற்றுவேன். ஆவே 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 ஆவே. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.